Hi students, good afternoon. நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்சன்ட்ரேஷன். லாஸ்ட் கிளாஸஸில் கன்சன்ட்ரேஷனோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் பார்த்தோம். இப்போ அதே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ப்ரிவிட்டி டு கான்ட்ராக்ட். டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டி டு கான்ட்ராக்ட் அப்படின்னா லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட்டட் பை லா. அதாவது பார்த்திங்கன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா சட்டத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களுக்கான ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சட்ட விதிமுறைகள் கூட சொல்லலாம். லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? அதாவது பார்த்திங்கன்னா யார் ஒப்பந்தம் போடுறாங்களோ, இப்போ அந்த ரெண்டு பேருக்கிடையே உருவாகுவது தான் லீகல் ரிலேஷன்ஷிப். இப்போ ஏயும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பர்சன்ஸ்க்கு இடையே கிரியேட் ஆகக்கூடியதான் என்னது லீகல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, அப்போ அந்த ரெண்டு பர்சன்ஸ் இடையே யாராச்சும் ஒரு ஆளுக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு, அதாவது ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பர்சன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சூட் ஃபைல் பண்ண முடியும். ஒரு ஒப்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர் சூட் ஃபைல் பண்ண முடியாது. ஸ்ட்ரேஞ்சர் கேனாட் சூ அப்படின்னு சொல்லி தான் இங்கிலீஷ் லாவிலையும் சரி இந்தியன் லாவிலையும் சரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஒப்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் அந்த ஒப்பந்தத்தின் மீது வழக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய சட்டத்திலையும் சொல்கிறாங்க, ஆங்கில சட்டத்திலையும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியன் லாவில் பார்த்திங்கன்னா ஒரு 7 எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடாத நபர், அதாவது ஒரு அந்நியர் எப்பெல்லாம் அந்த ஒப்பந்தத்தின் மீது வழக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 எக்ஸப்ஷன்ஸ் நம்மளுடைய இந்தியன் லாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேஸ் ஆஃப் ட்ரஸ்டி. ஓகேவா, ட்ரஸ்டினா என்ன தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்து அவங்க ஒரு ட்ரஸ்டியாக என்ன செய்து அப்பாயின் பண்ணுறது. ஓகேவா, அப்போ ஒரு பர்சன் ட்ரஸ்டியாக இருக்கார் அப்படின்னா அந்த ட்ரஸ்டியில் வரக்கூடிய பெனிஃபிட்டை அடையிறதுக்கு அந்த பெனிஃபிஷரிக்கு உரிமை உண்டு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் பிங்கிற ஒரு பர்சன் ட்ரஸ்டியாக அப்பாயின் பண்ணுறாரு. ஓகேவா, அப்பாயின்மெண்ட் அது என்ன சொல்கிறாருன்னா இந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டி மூலம் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை இவங்களுக்கு பர்டிகுலராக இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அவர் இறந்துருந்தார். ஓகேவா, ஸோ இப்போ இதிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இறந்தனால இப்போ அந்த பெனிஃபிட் யாருக்கு போகுது, இன்னொரு தேர்ட் பர்சன்ஸ் போகுது. இப்போ அந்த தேர்ட் பர்சன் என்ன செய்யலாம், சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா இங்கே கன்சல்டேஷனே இல்லை. ஓகேவா, கன்சல்டேஷன் அந்த பர்சனுக்கும் இவருக்கும் இல்லை. கன்சல்டேஷனே இல்லாட்டையும் கூட அவர் என்ன செய்யலாம், சூட் ஃபைல் பண்ணலாம். இப்போ அந்த பெனிஃபிஷரி இந்த கான்ட்ராக்டில் இன்க்ளூட் ஆகிருக்காரானா இல்லை. ஆனால் இங்கே ஸ்ட்ரேஞ்சர் டுக்கான இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின் மீது வழக்கிட முடியும். ஏன்னா இந்த கன்சிடரேஷன் யாருக்கு போகுது, லாஸ்ட்டில் அந்த பெனிஃபிஷரிக்கு தான் போகுது, அவர் வழக்கிட முடியும் அப்படிங்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஃபாதர் இருக்கிறார், அவருக்கு ஒரு லெஜிட்டிமேட் சன் இருக்கிறாரு, இன்னொரு இல்லெஜிட்டிமேட் சன் இருக்கிறார். லெஜிட்டிமேட் சன்னா யார், முறையான திருமணத்தின் மூலம் பிறந்த மகன். ஓகேவா, நீங்கள் ஃபேமிலியில் படிச்சிருப்பீங்க. இல்லெஜிட்டிமேட் சன் அப்படின்னா முறையற்ற திருமணத்தின் மூலம் பிறந்த மகன். ஸோ இந்த மாதிரி 2 மகன் அவருக்கு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த லெஜிட்டிமேட் சன்னிட்ட நான் இறந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் ப்ராப்பர்ட்டி என்ன செய்கிறாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை அவனுக்கு கொடுத்துடணும். ஓகேவா, அவன் எப்போ மேஜர் ஆகிறானோ அப்போ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். ஓகேவா, யார்கிட்ட,
லெஜிட்டிமேட் சன்கிட்ட, அதாவது முறையாக திருமணம் செஞ்சு அதன் மூலம் பிறந்த மகன்கிட்ட நீ வந்து அவன் மைனராக வந்து நீ இந்த ப்ராப்பர்ட்டி அவன்கிட்ட வச்சிரு. எப்போ வந்து மைனர் ஆகிறானோ எப்போ வந்து மேஜர் ஆகிறானோ அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவன் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். அவனும் ஓகே சொல்கிறான். இப்போ இவன் வந்து சொன்ன மாதிரி கொடுக்கல அப்படின்னா அந்த இல்லெஜிட்டிமேட் சன் வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னா இருக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு எப்போ வந்து மேஜர் ஆனாரோ அப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல லெஜிட்டிமேட் சன் வந்து ஒரு ட்ரஸ்டியாக தான் இருக்கிறாரு. ஓகேவா? இல்லெஜிட்டிமேட் சன் வந்து ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கிறதுனால அதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் உண்டு. அப்போ சப்போஸ் அவர் தரமாட்டேன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்? கேன் சூ. அவர் வந்து அவர் மேலே சூட் ஃபைல் பண்ணி அவருக்கான ப்ராப்பர்ட்டியை கேட்கறதுக்கு ரைட்ஸு உண்டு. ஓகேவா? ஆனால் இல்லெஜிட்டிமேட் சன்னை பொறுத்தளவு அவருக்கு எந்த ப்ராப்பர்ட்டியில் தான் ஷேர் உண்டு? இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியில் வேணால் ஷேர் வந்து உண்டு. அதுவும் அவங்க அப்பா கொடுக்க சொன்னால் மட்டும்தான் உண்டு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபேமிலி 2 படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். சரியா? சரி, இதான் வந்து இன் கேஸ் ஆஃப் ட்ரஸ்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட். ஓகேவா? ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட்டு கிளாஸஸில் பார்த்தோம். ஓகேயா? வெங்கட சின்னையா வெர்சஸ் வெங்கட்ராமையா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரஸ்டி மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதுனால அது வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படிங்க கீழே வரும். வெங்கட சின்னையா வெர்சஸ் வெங்கட்ராமையா இந்த கேஸில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு ஓல்டு லேடி, ஒரு வயசான அம்மா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய டாட்டர்கிட்ட நீ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கோ, ஆனால் அதில் என்ன சர்டன் அமௌண்ட் வந்து என்னுடைய பிரதர்ஸ்க்கு வந்து நீ என்ன செய்யும் மாதம் மாதம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீடு போடுறாங்க. அவங்களும் அந்த டாட்டர் ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு லேடி வந்து இறந்துருந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் இந்த டாட்டர் வந்து அவங்களோட மாமாவுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்க. எனக்கு மாமாட்டேருந்து எந்த ஒரு கன்சல்டேஷன் வரலை, நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டோம், அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து என் மேலே வந்து சூட் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் அதோட பெனிஃபிஷரி வந்து யாருக்கு போகுது? அவங்களோட மாமாவுக்கு தான் போகுது. அதனால் அவன் வந்து சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஏன்னா நீ வந்து அந்த டீல் என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருக்க, உன்னோட கன்சல்டேஷன் வந்து இங்கே வந்து 3rd person வந்து வந்தாலும், ஆனால் உனக்கு கன்சல்டேஷன் வந்து அம்மாட்டேருந்து வந்துச்சு. என்ன மாதிரி நான் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், அதுக்கு என்னுடைய பிரதர்ஸ்க்கு வந்து இந்த சர்டன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நீ ஓகே சொல்லியிருக்க. அப்போ 2 பேரும் கன்சல்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே வந்து நீ இவர்கிட்ட வந்து மாமாட்ட வந்து கன்சல்டேஷன் வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன செஞ்சுட்டாங்க, மாமாவுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து அவள் என்ன சொல்கிறா, மாமா வந்து ஸ்ட்ரேஞ்சரு அப்படின்னு ஒரு க்ரௌன்ஸ் இருக்கா. செகண்ட் வந்து எனக்கு அவருக்கு எந்த கன்சிடரேஷன் இல்லைன்னு சொல்லி கன்சிடர் இருக்கா. ஆனால் இதில் வந்து இவளை வந்து ஒரு பெனிஃபிஷியாக தான் என்ன செஞ்சுருக்காரு, ட்ரஸ்டியாக தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஓல்டு லேடி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட மாமாக்களுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த சர்டன் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் தரணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இதான் வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட். அதாவது ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டடாக நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து தேவையில்லை. அதே மாதிரி செட்டில்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரேஞ்சர், அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன்மா இதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கேளுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் மேரேஜ் செட்டில்மெண்ட். மேரேஜ் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் என்டிட்டி, அதாவது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கக்கூடிய
டோட்டல் எஸ்டேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியாக சொல்லுவாங்க, பிரிக்க முடியாத சொத்து. ஓகேவா? அந்த அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியை யாருக்கெல்லாம் ஷேர் உண்டுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேல் மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஷேர் உண்டு. ஓகேவா? ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதில் உள்ள பரம்பரை சொத்தில் அந்த குடும்பத்தில் எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த எல்லா மேல் மெம்பர்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. அந்த குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் வந்து பிறந்துட்டானாலே பிறந்தது முதற்கொண்டு அந்த பிரிக்க முடியாத சொத்து, அதாவது பரம்பரை சொத்தில் என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கான ரைட்ஸ் வந்து உண்டு. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஈக்குவல் ரைட்ஸ், ஃபீமேல் ஆர் மேல் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தான் சொல்கிறாங்க. இதையும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேமிலி 2 பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் விமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டக்கூடிய அமௌண்ட்டையோ அல்லது ஒரு சொத்தையோ கேட்கறதுக்கு வந்து உரிமை உண்டு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேமிலி செட்டில்மெண்ட்லேயும் வந்து சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி வந்துருக்காங்க. ஃபீமேல் வந்து அவங்க ஸ்டேஞ்சராக இருந்தால் ஸ்டேஞ்சராக வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து மேரேஜுக்காக ஏதாச்சும் அமௌண்ட் வந்து சர்டன் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கேட்குறதுக்கு இந்த விமன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரிலேட்டடான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டட்டன் வெர்சஸ் வூட். இந்த கேஸில் என்ன அப்படின்னா ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க. அந்த ஃபாதர் வந்து அவங்களோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக சில டிம்பர், அதாவது மரத்தை வந்து நிறைய மரம் இருக்குது, அந்த மரத்தை வந்து கட் பண்ணி அதை விற்று நான் அவனுடைய மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது அவரோட பையன் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீங்கள் வந்து அந்த மரத்தை வெட்ட வேண்டாம், நான் அதுக்கு பதில் சிஸ்டரோட மேரேஜுக்கு வந்து நான் பைசா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஓகேன்னு சொல்லி அவர் அந்த மரத்தை என்ன செய்யலை, வெட்டலை. அதுக்கப்புறம் அப்பா இறந்துருந்தார். இப்போ இறந்ததுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்கிறான், இந்த பையன் வந்து அந்த டாட்டர் வந்து என் மேரேஜ் வந்து பைசா தரேன்னு சொல்லி எல்லாம் கொடுன்னு சொல்லும்போது உனக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட் வந்து கிடையாது, நீ வந்து ஸ்டேஞ்சர் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா இவங்க வந்து ஸ்டேஞ்சர் வந்து கிடையாது. ஓகேவா? இவங்க வந்து மேரேஜ் செட்டில்மெண்ட்டுக்காக என்ன செய்கிறாங்க, அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க வந்து அதை அந்நியனாக எடுத்துக்கிட முடியாது. அதனால் நீ என்ன செய்யணும், நீ சொன்ன மாதிரி அந்த பைசா வந்து கொடுத்து தான் ஆகணும், நீ ஸ்டேஞ்சர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விமன்ஸ்க்கு வந்து அவளோட பிரதர் வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அவர் என்ன சொன்னார், என் சிஸ்டர் வந்து நானும் எங்கள் அப்பாவும் தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டோம், என்னுடைய சிஸ்டருக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, அவள் வந்து ஸ்டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஸ்டேஞ்சர்னால் வந்து தேர்ட் பர்சனாக தான் இருக்கணும். இவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகே, அவரோட மேரேஜுக்காக தான் அவர் வந்து மரத்தை வெட்டி கல்யாணம் நினைக்கிறாரு, நீ வந்து வெட்ட வேண்டாம்னு சொன்னேன், ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே, இவங்க இப்போ வந்து அவங்க கேட்க அந்த ரைட்ஸ் வந்து உண்டு, கேன் சூ அப்படின்னு சொல்லி அந்த விமனுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஃபோர்த் என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து 3 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் வந்து ட்ரஸ்டீஸ் பார்த்துருக்கோம், செகண்ட் வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட் பார்த்துருக்கோம், தேர்டு வந்து மேரேஜ் செட்டில்மெண்ட் பார்த்துருக்கோம். ஃபோர்த் வந்து என்னென்னா அசைன்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன, தன்னுடைய ரைட்ஸை வந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா இப்போ இதில் இவர்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை ஏன்னா பதில் இவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏ அண்டு பி 2 பேர் இருக்கிறாங்க. ஏக்கு வந்து பி வந்து பணம் தரணும். ஓகேவா? அப்போ ஏ என்ன சொல்கிறாரு, இந்த பணத்தை சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? இப்போ சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஓகே சொல்லிட்டார். அப்படின்னா இப்போ சி வந்து என்ன செய்யலாம், சப்போஸ் இவர் பணத்தை தரல அப்படின்னா பி மேலே என்ன செய்யலாம், சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நான் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பதில் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. ஓகேவா? அதனால் அந்த பைசா என்ன செய்யலாம், அவர்கிட்ட வந்து வாங்குறதுக்கான ரைட்ஸ் வந்து சிக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய காரை வந்து
ஒரு ஆளுக்கு வந்து விற்கிறேன், பிங்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து விற்கிறேன். ஆனால் பிகிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கான பணத்தை வந்து சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நான் சீட்டை கொடுத்துருன்னு சொல்லி நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சி வந்து அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து உண்டு. ஸ்டீ வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான், ஓகேவா? ஆனால் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, அக்னாலஜ் பண்ணிட்டீங்க, அதனால் சீட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் அது கேட்கறதுக்கு வந்து ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட் ஆர் எஸ்டோப்பல். இதுதான் இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட அசைன்மெண்ட்டும் அக்னாலஜ்மெண்ட் ஆர் எஸ்டோப்பலும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும், ஓகேவா? அக்னாலஜ்மெண்ட்னா என்னது? ஒத்துக்கிட்டுறது. எஸ்டோப்பல்னால் என்னது? நம்மளை பற்றி ஒரு பர்சன் வந்து தவறுதலாக சொல்லும் போது அதை தடுக்காமல் இருக்கிறது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ வந்து இந்த ஃபஸ்ட் சொன்னால் நம்ம அசைன்மெண்ட்டில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், எனக்கு பதில் பைசா வந்து சி வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? அப்போ நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க, அக்னாலஜ் பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போடல, நீ வந்து ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லும் போது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அதனால் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஓகேவா? இது வந்து அக்னாலஜ். அதே மாதிரி எஸ்டோப்பல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி 3 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறாங்க. அப்போ ஏ வந்து பிகிட்ட சொல்கிறார், எனக்கு வந்து பணம் எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பி சொல்கிறாரு, இந்த பணத்தை வந்து சி தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சி வந்து அந்த இடத்துல அவரும் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. எந்த வித மறுப்பு இல்லை நான் தர முடியாது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை. அவர் அமைதியாக தான் இருக்கிறார், ஓகேவா? அப்போ அவர் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து சி வந்து தருவார்னு சொல்லும்போது அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் என்ன செய்யலாம், அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அது எப்படி சார் சைலண்ட்டாக இருந்தால் அது வந்து அக்செப்டன்ஸாக ஆகாதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல சைலண்ட்டுங்கிறது வந்து இப்போ இன்னொரு இடத்துல இருக்கிறாரு, ஏவும் பியும் மட்டும்தான் அங்கே இருக்காரு, சி இன்னொரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பும்போது அவர் சைலண்ட், அவர் எந்த ரிப்ளையும் பண்ணாத பட்சத்தில் அவரோட சைலண்ட்டை வந்து நான் வந்து அக்செப்டன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அது வந்து வேலிட் கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் 3 பேருமே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஓகேவா? 3 பர்சன்ஸுமே நியர்பை தான் இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், இல்லை நான் வந்து அந்த காசை தர முடியாதுன்னு சி சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்கே வந்து அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆனால் நான் சொல்லும்போது அவர் அமைதியாக இருந்திருக்காரு, ஓகேவா? அதனால் அந்த இடத்த பொறுத்தவரை என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் எடுத்துக்கிடணும், ஓகேவா? இதுலேயும் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கேளுங்க, ஓகேவா? அதாவது எஸ்டோப்பல் நான் வந்து சொல்லும்போது அவர் வந்து நான் முரந்தரையாக சொல்கிறேன், அதே அப்படின்னா இவர் எனக்கு இவர் வந்து காசை கொடுப்பாருன்னு சொல்லும்போது இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து பொறுப்பாக்க முடியாது, ஓகேவா? ஆனால் நான் சொல்லும்போது அவர் அமைதியாக பக்கத்துலேயே தான் இருக்கிறார் அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் என்ன செய்யலாம், கேன் சூ ஃபைல் வந்து சூட் வந்து சப்போஸ் காசு தர மாட்டேன்னு சொன்னார்னா கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, covenant running with land. Covenant running with land. In case of covenant running with land. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த கான்ட்ராக்டில் சில கண்டிஷன்ஸோடு கொடுத்தோம் அப்படின்னா, ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு லேண்டை வந்து பிங்கிற ஒரு பர்சன்ஸ் விற்கிறாரு. அப்போது அந்த பீங்கிற லேண்டை பீக்கிட்ட வந்து அந்த லேண்டை விற்கும்போது அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த லேண்டில் லாஸ்ட் கார்னரில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு வந்து மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன், அது அந்த அந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நீ அதை வந்து நீயும் வந்து அதை மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதா இருந்தால் என்னோடய இடத்த வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏ. அப்போ பியும் பரவாயில்ல, நான் அந்த இடத்த வாங்கிக்கிட்டேன், நான் வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன்,
ஓகேவா. அப்போ இவர் வந்து அந்த லேண்டை விற்கும் போதே இந்த பர்டிகுலர் அந்த கிணறு வந்து பொதுமக்கள் யூஸுக்காக வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் விட்டுருக்காரு. ஓகேவா. பியும் அதை அக்செப்ட் பண்ணி தான் வாங்கிட்டார். இப்போ அதே இடத்த வந்து சி வாங்குறாரு. சியும் அதே மாதிரி என்ன செய்கிறாரு, அந்த இடத்த வந்து அந்த கிணத்தை வந்து மக்கள் யூசேஜுக்காக கொடுத்துருந்தாரு. அடுத்து வந்து டிங்கிற ஒரு பர்சன் வந்து வாங்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிணத்தை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. இப்போ டி மேலே ஏ வந்து சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அப்போ இவர் வந்து அவர் மேலே கேஸ் போடுறாரு. அப்போ டி என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட கான்ட்ராக்ட் வந்து போடலை, நான் போட்டது வந்து சி கூட தான் போட்டேன், நீ எப்படி என் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னா ஏ தான் அந்த லேண்டை வந்து விட்டுருக்காரு. அவர் வந்து கவர்னன்ஸ் ரன்னிங் வித் லேண்ட். அவர் வந்து ஒரு லேண்டை விற்கும்போது யார்கிட்ட போனாலும் அந்த கிணறு வந்து பப்ளிக் யூஸ் தான் சொல்லி தான் என்ன செஞ்சுருக்காரு, கண்டிஷன்ஸோடு தான் விற்றுருக்காரு. ஓகேவா. அப்போ அந்த சேல் வந்து எத்தனை பேர்கிட்ட வந்து மாறினாலும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன செஞ்சுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு லேண்டோ இல்லை ஒரு பார்க்கோ, இப்போ ஒரு லேண்டை வைக்கும்போது அதில் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கு வந்து பப்ளிக் யூஸ்க்காக நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எத்தனை பேருக்கு அது வந்து மாறி மாறி போனாலும் அது வந்து பப்ளிக் யூஸஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இந்த இடத்துல வித்த பர்சன் யார் விற்கிறாங்க, இப்போ அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து யாராருக்கு, சிக்கும் டிக்கு தான். இல்லை ஏவும் என்ன செய்யலாம், ஃபைல் பண்ணலாம். ஏ வந்து ஸ்டேஞ்சர் தான், ஆனால் சூட் ஃபைல் பண்ணலாம். பியும் என்ன செய்யலாம், டி மேலே சூட் ஃபைல் பண்ணலாம். இவங்க 2 பேருமே ஸ்டேஞ்சர் தான், ஆனாலுமே சூட் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப். ஓகேவா. நீங்கள் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் வந்து ஏஜென்ட் பிரின்சிபல் அந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டேஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல, சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஃபாரினில் இருக்கிறார். அவர் தன்னோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுறார். அவருக்கு வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. அவர் பேர்லேயே எல்லா கான்ட்ராக்டும் போடலாம், அதே மாதிரி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி பி என்ன செய்கிறாரு, ஒரு சில சொத்துக்கள் வந்து ஒரு சிங்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து விற்கிறார். இப்போ சிங்கிற ஒரு பர்சன் வந்து அதுக்கான பைசா வந்து கொடுக்கல. ஓகேவா. அப்போ இப்போ வந்து ஏ வந்து சி மேலே வந்து சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா. ஏன்னா இவர் வந்து ஏஜெண்டாக தான் இருக்கிறார். ஓகேவா. அவர் வந்து ஒரிஜினல் ஓனர், பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருந்தாலும் அவர் வந்து ஓனர். இந்த இடத்துல ஏ வந்து அந்த சி மேலே சூட் ஃபைல் பண்ண முடியும். அப்போ அவர் சொன்ன, நான் உன்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கலைன்னு சொல்ல முடியாது, நீ வந்து ஸ்டேஜர்னு சொல்ல முடியாது. ஓகேவா. ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்பில் அவர் வந்து சூட் வந்து ஃபைல் பண்ண முடியும். சரியா. இல்லை அதோட கண்டினியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன். டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் டெஃபினிஷன் நடத்தும் போதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இங்கே வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கன்சிடரேஷன், செகண்ட் வந்து ஃப்யூச்சர் கன்சிடரேஷன், தேர்ட் வந்து பாஸ்ட் கன்சிடரேஷன். ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து ப்ரெசண்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், அதோட கன்சிடரேஷனும் அந்த ப்ரெசண்ட்லேயே அந்த டைமில் என்ன செஞ்சுருக்கோம், கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, கடையில் ஒரு பேனா வாங்குறீங்க அப்படின்னா பேனா வாங்குறீங்க, அதுக்கான பைசா வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா. அப்போ உங்களுக்கான கன்சிடரேஷன் பேனா வந்து அந்த டைமே கிடச்சிருது, அவருக்கான கன்சிடரேஷன் வந்து அந்த பைசா வந்து அந்த டைமே கிடச்சிருது. ஓகேவா. ஸோ அந்த கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் அந்த டைமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. இதான் வந்து ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் கன்சிடரேஷன். ஃப்யூச்சர் கன்சிடரேஷன் அப்படின்னா அந்த கன்சிடரேஷன் வந்து ஃப்யூச்சர்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மிஷினரி ஐட்டம் வந்து தேவைப்படுது, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. ஓகேவா. ஸோ நான் அந்த
மிஷினரி வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து கேட்கும்போது ஓகே நாங்கள் வந்து தர்றோம், பட் என்ன அப்படின்னா 3 months கழிச்சு தான் எங்களால் அதை வந்து தர முடியும், அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் நாங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் அந்த மிஷினை வந்து எனக்கு எப்போ கொடுப்பீங்களோ அப்போ வந்து நான் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவோம். ஓகேவா? அப்போது இங்கே வந்து கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது? ஃப்யூச்சரில் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? கன்சிடரேஷன் வந்து ஃப்யூச்சரில் தான் என்ன செய்யுது? கம்ப்ளீட் ஆகுது. ஃப்யூச்சரில் அந்த மிஷினரியை வந்து எனக்கு கொடுக்கும்போது நான் அதுக்கான பைசா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து ஃப்யூச்சர் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் கன்சிடரேஷன். பாஸ்ட் கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் லா படி பாஸ்ட் கன்சிடரேஷன் வந்து வேலிட். ஆனால் இங்கிலீஷ் லா படி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் கன்சிடரேஷன் வந்து நாட் வேலிட். ஓகேவா? இங்கிலீஷ் லா படி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷனில் யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷ் லா படி இந்தியன் லா படி என்ஃபோர்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்தியன் லா படி பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு கேஸ் லாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த கேஸ் லா சொன்னாலே உங்களுக்கு வந்து பாஸ்ட் கன்சிடரேஷன்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிடும். ஓகேவா? இது நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன எக்ஸாம்பிள் தாம்மா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்தா வெர்சஸ் ஆபிரகாம். இந்த கேஸில் இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு கிணத்துல வந்து ஒரு பையன் வந்து தவறுதலாக விழுந்து உள்ளே மூழ்கிட்டான். ஓகேவா? அப்போ அந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு பர்சன், ஓகேவா, ஏங்கிற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு, அந்த பையனை கிணத்துல விழுந்து அவர் வந்து காப்பாற்றுறாரு. வாலண்டியராக போய் விழுந்து என்ன செய்கிறாரு, அந்த பையனை வந்து காப்பாற்றுறாரு. அப்போது அந்த பையனோட அப்பா பி, ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய பையனை வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்ததுக்காக நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 1000 ரூபி வந்து ரிவார்டு தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி, ஓகே, வரும் அக்செப்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் வீக்கு கழித்து அந்த பைசா வந்து அவர் கேட்கும்போது பி என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு பைசா தந்தேன் அப்படின்னா உன்கிட்டருந்து எனக்கு என்ன கன்சிடரேஷன் வருது, உன்கிட்டருந்து எந்த கன்சிடரேஷனுக்கு வரலையே, நான் எதுக்கு உனக்கு பைசா தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, அப்போ இவர் என்ன செய்தார், கோர்ட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி எனக்கு பைசா தரேன்னு சொன்னால் நான் தரல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டும் கேஸை பார்த்துட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டு, பிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொல்கிறது கரெக்டு, இப்போ வந்து அவன்கிட்ட எந்த வித கன்சிடரேஷன் வரல. பட் என்ன அப்படின்னா கிணத்துலேருந்து உன்னுடைய பையனை வந்து நீ காப்பாற்றி தரும்போது நீ என்ன சொன்ன, என்னுடைய பையனை காப்பாற்றினதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் 1000 ரூபி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? ஸோ உன்னைய பொறுத்தளவு கன்சிடரேஷன் வந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன ஒரு கன்சிடரேஷனுக்காக தான் நீ என்ன செய்கிற, ஃப்யூச்சரில் தரேன்னு சொல்கிற. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வேலிடு. உன்னை பொறுத்தளவு கன்சிடரேஷன் என்னது, உன்னுடைய பையனை காப்பாற்றி கொடுத்தது தான் உனக்கான கன்சிடரேஷன். ஸோ நீ அந்த ஏக்கு வந்து பி வந்து பைசா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லா படி பார்க்கலாம். இங்கிலீஷ் லா படி என்ன அப்படின்னா பாஸ்ட் கன்சிடரேஷன் நாட் வேலிட். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு 3 கேஸ் லாஸ் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரோசரியாஸ் வெர்சஸ் தாமஸ். இந்த கேஸில் ஏங்கிற ஒரு பர்சன் வந்து பிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து தன்னுடைய குதிரையை வந்து விற்கிறார் பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு. ஓகேவா? பியும் அந்த ப்ரைஸை கொடுத்து அந்த குதிரையை வந்து வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியுது அந்த குதிரை வந்து அன்சோன் மைண்ட் குதிரை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கோர்ட் வந்து சூட் ஃபைல் பண்ணுறாரு. இவர் வந்து இவர் வந்து என்னை ஏமாற்றி இந்த குதிரையை வந்து என்கிட்ட வந்து சேல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சூட் ஃபைல் பண்ணுறாரு. கோர்ட் அந்த கேஸை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடரேஷன் வந்து பாஸ்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என் ஃப்யூச்சரில் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ வந்து அந்த குதிரையை வந்து வாங்கிட்ட, அவரும் அதுக்கான பைசா வாங்கிட்டார், அது வந்து பாஸ்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்து ஃப்யூச்சரில் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம இந்தியன் லாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த கன்சிடரேஷன் வந்து வேலிடு தான். ஓகேவா? பாஸ்டில் நடந்தாலும் வேலிடு தான். ஏன்னா இது வந்து நீ ஏமாற்றிருக்க. ஓகேவா? ஏமாற்றல் மூலப்பட்ட கன்சென்ட் வந்து வாய்டபிள் ஆயிடும்.
ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் லா பொறுத்தளவு இது வந்து வேலிடு தான், ஓகேவா. ஆனால் இங்கிலீஷில் வந்து அது வந்து பாஸ்ட் கண்டிஷன் நாட் வேலிடுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்சி வெர்சஸ் மெக்காடேல். இந்த கேஸில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து எக்ஸிக்யூட்டர் மூலமாக தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வீடை வந்து கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டார். அந்த வீடு வந்து அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்குது. அந்த வீட்டில் வந்து அந்த ஒய்ஃபும் அவங்களோட 5 சன்னும் இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, வீடு வந்து ரொம்ப டேமேஜஸாக இருக்குது, நம்ம அந்த வீடை வந்து சரி பண்ணணும், அதனால் எல்லாருமே பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அக்ரிமெண்ட்டோட ஓகே எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த வீடை வந்து சரி பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 பவுண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து செலவாச்சு. 450 பவுண்டு செலவாச்சு. அதுக்கு செலவு பண்ணி அந்த வீடை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, ஓகேவா. அந்த 450 பவுண்ட்ஸ் வந்து அந்த மூத்தவர் அவரே வந்து அந்த பைசா வந்து கொடுத்துட்டார், சரியா. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பெரியவர் யார் அண்ணன் தான் கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் அந்த பைசா கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், சரி இந்த ஷேர் வந்து எல்லோரும் உங்களோட ஷேர் வந்து கொடுங்க வீட்டை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பசங்க மற்ற பிரதர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து பைசா கொடுக்கணுன்னா உங்கள்கிட்ட வந்து எனக்கு எந்த ஒரு கன்சிடரேஷன் வரல, நான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து பாஸ்ட் கன்சிடரேஷன் தான், ஏன்னா நீ வந்து வீட்டை சரி பண்ணதுக்கான பைசா வந்து நீ அப்போவே கொடுத்துட்ட, அங்கேயே கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு முடிஞ்சு போன ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பாஸ்ட் கன்சிடரேஷன் வந்து இங்கே வந்து வேலிடு கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன செஞ்சுட்டாங்க, கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாம்ப்லைட் வெர்சஸ் பிராட்வாட், ஓகேவா. இந்த கேஸில் என்ன அப்படின்னா, ஒரு லாம்ப்லைட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கொன்றுவாருமா, ஓகேவா. ஸோ அது கொன்னதுக்காக என்ன செய்வார், இன்னொரு பர்சன் பீங்கிற ஒரு பர்சன்ட்ட வந்து, நீ வந்து இந்த நாட்டு மன்னர்கிட்ட வந்து எனக்கு மன்னிப்பு வாங்கி தந்தேன்னா உனக்கு வந்து நான் 100 யூரோப்பியன்ஸ் வந்து தாரேன், யூரோப்பியன் டாலர்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே அப்படின்னு சரி வரும் ஓகே சொல்லிட்டாரு. அதே மாதிரி மன்னர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். இவர் போய் மன்னர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார், மன்னரும் மன்னிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவர் வந்து 100 யூரோப்பியன்ஸ் வந்து கேட்கும்போது இல்லை தர முடியாது, உன்ட்டு வந்து இந்த கன்சிடரேஷனுக்கு வரல, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லாம்ப்லைட் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு பாஸ்ட் கன்சிடரேஷன் தான், அப்படிங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே நம்ம இந்தியன் லா கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் ஆயிரும், சரியா. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் கீழேயே வராது, ஓகேவா. ஓகே, இந்த கேஸ் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. இதில் வந்து என்னென்னா லாம்ப்லைட் வந்து பிளைன்டிஃபாக அவர் டிஃபெண்டண்ட்டாங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த கேஸில் வந்து மறுபடியும் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் இதுதான், சரியா. எல்லா கேஸும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஃபேக்ட் சொல்லலை, எக்ஸாம் மட்டும் சொல்லியிருந்தேன், ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடரேஷன் மஸ்ட் பி டிசைர் ஆஃப் த ப்ராமிசர், ஓகேவா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கன்சிடரேஷனை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ப்ராமிசருக்கு தான் இருக்குது. வேறு எனி அதர் பர்சன் வந்து என்ன செய்யக்கூடாது, டிசைட் பண்ண முடியாது, ஓகேவா. யார் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபரர் ஆர் ப்ராமிசர் தான் என்ன செய்யணும், கன்சிடரேஷனை டிசைட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள், நான் என்னுடைய காரை விற்கிறேன் அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு விற்கிறேன், நான் 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். என்னுடைய காருக்கு வந்து இன்னொரு பர்சன் வந்து அந்த ரேட் வந்து டிசைட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ டிசைர் ஆஃப் த ப்ராமிசர் தான் கன்சிடரேஷனை முடிவு பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கேஸில் சொன்னேன், துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்தியோ. இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, துர்கா பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துர்கா பிரசாத் தான் நீங்கள் வந்து இந்த சந்தையை வந்து சீர்படுத்தி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. துர்கா பிரசாத் ஓகே என்னுடைய செலவுலேயே நான் சந்தையை வந்து சீர்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், ஒரு மார்க்கெட்டு காம்ப்ளெக்ஸ்,
ஓகே, அப்போ ஓகே, அதே மாதிரி அவருடைய அந்த பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பால்தியோ. அவர் என்ன சொன்னார், நீ இந்த சந்தை வந்து கட்டி கொடுத்த அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து பைசா தரேன் அப்படின்னு சொல்லி பால்தியோ துர்கா பிரசாத்கிட்ட சொல்கிறார். பில்டிங்லாம் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னா பால்தியோட்ட துர்கா பிரசாத் காசு கேட்காரு. ஆனால் பால்தியோ கொடுக்க முடியான்ட்டார். அப்போ இவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார். துர்கா பிரசாத் இந்த மாதிரி பால்தியோ வந்து எனக்கு வந்து காசு தரேன்னு சொன்னார், ஆனால் இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சிடரேஷனை வந்து டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்? ப்ராமிசர். அந்த இடத்துல ப்ராமிசர் யார்? கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர் தான் வந்து ப்ராமிசரை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, ப்ராமிசர் அதாவது கன்சிடரேஷன் வந்து டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல இவர் வந்து பால்தியங்கிறது வந்து தேர்ட் பர்சன் தான். ஓகேவா, பால்தியோ வந்து கன்சிடரேஷனை டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவர் வந்து தரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பர்சனை, பால்தியங்கிற ஒரு பர்சனை வந்து கேஸ், அதாவது கோர்ட்டுக்காக அவர் மேல் கேஸ் சூட் ஃபைல் பண்ணதுக்காக அவர் காம்பன்சேஷனாக 7 பவுன்ஸ் வந்து கோர்ட் என்ன செய்யுது, துர்கா பிரசாத் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது 2 ஜட்ஜஸ் சேர்ந்து இந்த கேஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போனா கன்சிடரேஷனை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ப்ராமிசருக்கு தான் இருக்குங்க. இந்த இடத்துல ப்ராமிசர் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஓகேவா, ஸோ நான் இதைத்தான் அங்கே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஜமீன்தார் சொல்ல போய் தான் அவர் கட்டுறாரு. ஓகே, அப்போ ஜமீன்தார் தான் அந்த ப்ராமிஸ் வந்து டிசைட் பண்ணுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அந்த எக்ஸாம்லேயும் எழுதுங்க, இந்த ஃபேக்டையும் எழுதுங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன் நீட் நாட் அடிக்குவேட் அப்படின்னு சொன்னேன். கன்சிடரேஷன் வந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடரேஷன் வந்து ஒரு பொருளுக்கு இவ்வளோ தான் கன்சிடரேஷன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, நான் என்னுடைய காரை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காரோட ரேட் வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து 10 ரூபா கொடுத்தாலும் அது வந்து கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு சின்ன கடுகு கூட ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல கன்சிடரேஷன் வந்து எப்போ வந்து போதுமானதாக இருக்கணும் அப்படிங்க வந்து கோர்ட் வந்து பார்க்கும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னதான், அங்கே வந்து ஃப்ரீ கன்சென்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ரீ கன்சென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்சிடரேஷனை வந்து நீ வந்து 10 லட்ச ரூபா காருக்கு 1 ரூபா கொடுத்தாலும் அது வந்து ஒரு போதுமான கன்சிடரேஷன் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் எடுத்துக்கணும். அங்கே ஃப்ரீ கன்சென்ட் இல்லை, வித்தவுட் டாமினேஷன், யாரோட டாமினேஷனை யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் என்ன வரும், கன்சிடரேஷன் வந்து போதுமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய டிஸ்பியூட்ஸே வந்து வரும். ஓகேவா, அப்போ அது வந்து கோர்ட்டுக்கு போகாத வரைக்கும் எந்த டிஸ்பியூட்ஸும் வராது. கன்சிடரேஷனை பற்றி யாரும் எந்த கவலையும் பட தேவையில்லை. என்னைக்கு அந்த இது வந்து கோர்ட்டுக்கு போகுதோ அங்கே வந்து டாமினேஷன், வித்தவுட் டாமினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ, சரி அதாவது டாமினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல கன்சிடரேஷனோட அளவு வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஓகேவா, அந்த இடத்துல நீ வந்து அன்டிவில்மென்சியோ அல்லது கோயசனோ ஃப்ராடோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுக்கு தான் ஒரு கேஸில் என்ன கேஸ்னா தாமஸ் வெர்சஸ் தாமஸ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஃபேக்ட் ஒன்றும் இல்லை, கன்சிடரேஷன் வந்து போதுமானதாக இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் ஏ என்ற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டர், ஒரு உயில் மூலியமாக ஒரு எக்ஸிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஓகேவா, ஏங்க வந்து இறந்துட்டாரு. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு உயில் மேக் பண்ணியிருக்காரு. அந்த உயிலில் ஒரு எக்ஸிக்யூட்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா என்னென்னா, உயில் மூலியமாக ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணி அந்த உயிலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு உட்பட்டு அவர் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காரோ அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் படி, ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் படி அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களோட லீகல் ஏஸுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக அந்த உயிலேயே ஒரு பர்சன் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த இறந்து போன பர்சன் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, இவர் தான் அந்த சொத்தை வந்து என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் சொன்ன முறைப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டார். ஓகேவா,
இது வந்து எக்ஸிக்யூட்டர் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இயர் வந்து ஃபேமிலா 2ல் டீட்டெயிலாக படிப்போம். எக்ஸிக்யூட்டர்னா யார், அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாருன்னு சொல்லி இருக்குது, உயில்னா என்னன்னு சொல்லி அதில் பார்க்கலாம். ஓகேவா? இதில் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறேன். எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா உயில் மூலியமாகவே இவர் தான் என்னுடைய சொத்தை வந்து என்னுடைய பசங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிலில் இவரோட பேரை மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டர். இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டர் அதே மாதிரி இந்த கேஸில் என்ன அப்படின்னா தாமஸ் இந்த கேஸில் என்ன ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் வந்து உயிர் மூலியமாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்ட் பண்ணி வச்சுட்டு அவர் இறந்துருந்தாரு. இப்போ அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடை வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து நீங்கள் கொடுத்துடணும், அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு சீல் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டு மாதிரி வாடகை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கே வந்து கன்சிடரேஷனுங்கிறது அந்த ஒரு பவுண்டுங்கிறது ஒரு பெரிய பங்களா. ஓகே, அந்த வீடு ஒரு பவுண்டுங்க வந்து இன்அக்யூரேட் கன்சிடரேஷனாக தான் இருக்குது. ஓகேவா? பட் இருந்தாலும் கன்சிடரேஷன் வந்து இவ்வளவு தான் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஃபேக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் ஃபேக்ட். இதில் என்னென்னா கன்சிடரேஷன் வீடு பெரிய வீடு, ஆனால் அதோட பவுண்ட் என்னன்னா ஒரு பவுண்டு கொடுத்தா போதும், என்ன மனைவிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கன்சிடரேஷனோட அளவு வந்து இவ்வளோ இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் இந்த கேஸோட ஃபேக்ட். ஓகேவா? சரி, லிசன்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ எல்லாருமே கேட்டு முடிச்சுட்டு ஆடியோவில் என்ன கேட்டீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் சென்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆடியோவில் என்ன கேட்டீங்க அப்படிங்கிறத சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கேஸ் லாஸில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாம்மா? ஓகே. இன்னொன்று, இந்த கிளாஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலாமா? கன்சிடரேஷனோட கண்டினியூ இன்னும் இருக்குது. இன்னும் நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷனை பார்க்கணும். அதில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் கன்சிடரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செக்ஷன் 25 கன்சிடரேஷன், அதாவது வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு, செக்ஷன் 25 கீழே அதை பார்க்கணும். அதோட எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஒரு 7 இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தான் கேளுங்க. அதேமாதிரி எல்லா கேஸ் கிளாஸும் வந்து நான் வந்து ஆடியோவில் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆடியோ லென்த்தாக போகுது. ஓகேவா? ரெண்டாவது, என்னால் வந்து ஒரு கிளாஸில் ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நான் எல்லா சிலபஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸு 3 கிளாஸ் போச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. எல்லா சாப்டரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. அதனால் இனிமேல் வரக்கூடிய கிளாஸில் வந்து நான் லேண்ட்மார்க் கேஸ்லாம் மட்டும் சொல்லுவேன். மற்ற கேஸ்லாம் வந்து இந்த கேஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இது ரிலேட்டட் 11 கேஸ்லான்னு மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் தான் அந்த கேஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு மறுநாள் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஏன்னா ஒவ்வொரு இப்போ கன்சிடரேஷனுங்கிற சாப்டர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 13 கேஸ்லாம் என்னமோ இருக்குது. நான் 13 கேஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. நான் லேண்ட்மார்க் கேஸ்லாம் சொல்லிடுவேன், ரெலவென்ட் கேஸில் வந்து லைட்டாக சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு டாபிக் போயிடுவேன். சரியாம்மா? ஓகே, தேங்க்யூ.